ஹலோ ஹாய். ஆக்சுவலாக குரூப் ஆடிட், ஜாயிண்ட் ஆடிட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய குழம்பிடுறாங்க. மேம் குரூப் ஆடிட்னா என்ன, ஜாயிண்ட் ஆடிட்னா என்னென்னு. ஈவன் தான் ஒவ்வொரு தடவை கிளாஸில் எடுத்தாலுமே எக்ஸாம் டைம்லேயோ இல்லை ரிவிஷன் டைம்லேயோ வந்து என்ன ஆகிடுதுன்னா குரூப் ஆடிட் அண்ட் ஜாயிண்ட் ஆடிட் கன்ஃபியூஸ் ஆகிடுது. சில நேரத்தில் படிக்கும்போது அப்படியே மக்கடிச்சு படிச்சிடுறாங்க. ஸோ என்ன ஆகிடுதுன்னா கான்செப்ஷுவலாக புரியலைன்னா அட் தி வெரி எண்டு வரைக்குமே நீங்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ணாலும் அது அங்கே போய் புஷ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வில் சி ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாயிண்ட் ஆடிட். ஜாயிண்ட் ஆடிட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணணும், சரியா? அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது காமன் தானே. இப்போ ஒரு ஆடிட்டர் அப்படின்னும் போது அவர் சோலோ ஆடிட்டராகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் என்னாகும், சோலோ ப்ராக்டிஷனர்னா அவர் மட்டும் வருவார். ஒரு ஃபேர்மை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேர்மில் ஒரு 3-4 ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க ஃபேர்மில், ஆடிட் ஃபேர்மில். அதுலேருந்து ஏதோ ஒரு ஆடிட்டர் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு போவார், ஓகேவா? அவர் தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஆக்சுவலி அந்த ஆடிட்க்கு அவர் தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். அவர் வந்து எல்லாத்தையும் பக்கவாக அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போவார். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கம்பெனி ஒரு ஆடிட்டரால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து இட் ஹேஸ் லைக் 58 லொக்கேஷன்ஸு, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இல்லை ஒரு ரொம்ப சிம்பிளாக பேங்க் எடுத்துக்கோங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ், மொத்தமாக எவ்வளோ லோன்ஸ், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன்ஸ், எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ். இது மொத்தத்தையும் பார்க்கணுன்னா என்டையர் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்க்கணும், அவங்களோட ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆடிட்டர்னால முடியாது. ஒரு ஆடிட் ஃபார்மில் 20 ஆடிட்டர்ஸ் இருந்தால் கூட அந்த 20 பேரையுமே நீங்கள் இதுக்கு வச்சாலுமே கூட ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேர்மை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான் உங்களுக்கு சைன் போட வரும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதை விட ஒரு 20 பேர் சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணிடலாம், ஒரு 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 15 ஆடிட் ஃபேர்ம்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 15 ஆடிட் ஃபார்மில் இருந்துமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. வந்து உட்காந்து ஓகே நீங்கள் அசட்டை பாருங்கள், நான் லைபிலிட்டி பார்க்குறேன், நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், நான் ரெவென்யூ பார்க்குறேன், அப்படி இல்லைனா நீங்கள் கொச்சின் பார்த்துக்கோங்க, நான் வந்து சென்னை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிஸில் பிரிச்சுப்பாங்க, வேலைகளை பிரிச்சுப்பாங்க ஆடிட் பண்ணுறதுல. ஸோ பிரிச்சுட்டு அந்தந்த ஏரியாவை அவங்கவுங்க ஆடிட் பண்ணுவாங்க. சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாயிண்ட்டாக இருக்கும். சிலது இந்த ஏரியாவை நீ பார்க்குறேன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே நான் வரமாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ரியலி ஹேவ் அந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் பொறுப்பு, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆப்பிள் பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஃபுட் ஐட்டம் இருக்குது, மொத்தமாக சேர்த்து ஒருத்தரால் சாப்பிட முடியணுமோ நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணுறோம்ல. ஒரு வேலையை பகிர்ந்து செய்யும் பொழுது அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் ஆடிட்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் கூட்டு முயற்சியோடு 20 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஆடிட்டை ஒருத்தர் பண்ணாமல் 20 மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணுறோம், ஜாயிண்ட் பா. குரூப் ஆடிட் வந்து எப்படி வந்துடும்னா, குரூப் ஆடிட்டுங்கிறது வந்து கன்சாலிடேஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய சப்சிடரிஸ் இருக்காங்க, நிறைய அசோசியேட் கம்பெனிஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, ஒரு 400 சப்சிடரிஸ் இருக்குது. ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ஒரு 400 சப்சிடரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 சப்சிடரிஸையுமே ஒரு ஆடிட்டர் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்று வந்து சப்சிடரி கம்பெனியை வந்து மெயின் ஆடிட்டர் தான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் குரூப், அந்த குரூப்புக்கு நிறைய சப்சிடரிஸ் இருக்கும். அந்த சப்சிடரிஸ் எல்லாமே ஒவ்வொரு சப்சிடரியும் ஒவ்வொரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணியிருப்பார். அப்படி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆடிட்டர் இருப்பாங்க அவங்களுக்கு. ஏகப்பட்ட சப்சிடரிஸ் ஆடிட் பண்ணுறது, அப்புறம் அந்த குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆடிட் பண்ணி அந்தந்த சப்சிடரியோட ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரிலையன்ஸ், என்டையர் ரிலையன்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, அந்த ரிலையன்ஸ் குரூப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 400 சப்சிடரிஸினுடைய இன்னும் ப்ராஃபிட்டு, அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து பொருத்திடுவோம். அதுதான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு, ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு 400 சப்சிடரி இருக்காங்கன்னா 400 சப்சிடரி கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வந்து சிஎஃப்எஸ்குள்ளே பொருத்திடுவாங்க. இந்த குரூப்போடைய மெயின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே பொருத்திடுவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும். தெரியலனாலும் நீங்கள் ஃபுல் கிளாஸஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பிட் பை பிட், இன்ச் பை இன்ச் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போ வந்து நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாயிண்ட் அண்ட் குரூப் ஆடிட்டுங்கிறதுனால வில் ஸ்டிக் டு தட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பார். பேரண்ட் கம்பெனியோட ஆடிட்டர் வந்து அஷுடோஷ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஷுடோஷ் வந்து அந்த என்டையர் பேரண்ட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணணும்னா அதுக்குள்ளே 400 சப்சிடரி இருக்குது. இந்த 400 சப்சிடரியுமே ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஐயில் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட சப்சிடரிஸ் இருக்குது.
அந்த சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் அந்தந்த ஆடிட்டர் கொடுத்துறாங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த என்டையர் ரிலையன்ஸ் குரூப்புக்குமே அசுடோஷ் வந்து சைன் போடணும். அப்படின்னா இந்த இடத்துல திஸ் இஸ் கால்ட் அஸ் குரூப் ஆடிட். ஏன்னா ரிலையன்ஸ் குரூப்போட என்டையர் ஆடிட்டையுமே யார் பார்த்துக்கணும்? அசுடோஷ் தான் பார்த்துக்கணும். இப்போ அசுடோஷ் வந்து யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி ஆகணும்? சப்சிடரிஸ் இருக்கு இல்லையா, நிறைய குட்டி அந்த 400 சப்சிடரிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 400 சப்சிடரி கம்பெனிஸுமே 400 ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் டிபெண்ட் பண்ணி அந்த ஆடிட்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டு பேசிக்கொண்டு இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இவர் மட்டும்தான் ரிலையன்ஸ் குரூப்புக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறார். ஸோ ரிலையன்ஸ் குரூப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேரண்ட் கம்பெனி, தட் இஸ் ரிலையன்ஸ் குரூப் இஸ் அ பேரண்ட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒரே ஒரு ஆடிட்டர் அசுடோஷ் தான். ஆனால் அந்த ரிலையன்ஸ் குரூப்பில் கீழே இமேஜின் தெர் ஆர் 400 சப்சிடரிஸ், அதை விட அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு சப்சிடரி, ஜாயின்ட் வெஞ்சர்ஸ், அசோசியேட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். பட் சிஎஃப்எஸ்குள்ளே கொண்டு வர அந்த காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காம்பனண்ட் ஆடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா சப்சிடரி இருக்குல்ல, ஒரு பெரிய குரூப் கம்பெனி, ஒரு பெரிய ரிலையன்ஸ் குரூப்பு பேரண்ட் கம்பெனி, இந்த பேரண்ட்டுக்கு ஒரு 40 சப்சிடரி இருக்குன்னா அந்த 40 சப்சிடரியுமே நம்ம வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம்னா காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ காம்பனண்ட் ஆடிட்டர்னு சொல்லுவோம். ஸோ காம்பனண்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறது வந்து ஓகே, இதில் வந்து ஜாய்ஃபுல் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, சப்சிடரியாக வச்சுருக்காங்கன்னா அந்த ஜாய்ஃபுல் காஸ்மெட்டிக்ஸினுடைய ஆடிட்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி படித்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்சிடரி ஆடிட்டரை கூப்பிட்டு கேட்டு என்னன்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் தட் ஹூ வில் கிவ் தி ஃபைனல் ஒப்பீனியன் கேட்டால் அசுடோஷ் தான். ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த என்டையர் குரூப் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு? ரிலையன்ஸ் குரூப் அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு யார் பொறுப்புன்னா அசுடோஷ் மட்டும்தான் பொறுப்பு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ குரூப் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு என்டையர் குரூப், அது கீழே இருக்கக்கூடிய சப்சிடரிஸ், அந்த ஆடிட்டர்ஸ் கொடுத்துருக்க ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு குரூப் ஆடிட்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் குரூப் ஆடிட். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் குரூப் ஆடிட்டில் அசுடோஷ் மட்டும் போதுமா? சப்போஸ் இந்த குரூப் ஆடிட்டில் அசுடோஷால் மட்டுமே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க மேம். இந்த 10 பேரும் சேர்ந்து இந்த என்டையர் குரூப்பினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆடிட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னென்னா குரூப் ஆடிட்டை ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஜாயிண்ட் ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையை 10 பேர் பிரித்து எடுத்துக்கிறது. ஸோ அசுடோஷுடைய வேலை என்ன? என்டையர் குரூப்புடைய ஆடிட்டை பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறது அசுடோஷுடைய வேலையாக இருந்தால் அவர் தான் பேரண்ட் கம்பெனியோட அந்த குரூப் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு கீழே 400 சப்சிடரி இருக்கும். அந்த 400 சப்சிடரிக்கு 400 ஆடிட்டர் இருப்பாங்க. அந்த 400 ஆடிட்டருடைய ரிப்போர்ட்டிங் வாங்கி பார்க்குற அசுடோஷ் இஸ் கால்ட் குரூப் ஆடிட்டர். இந்த இடத்துல குரூப் ஆடிட்டர் டாப்பில் இருக்க வந்து ஒருத்தராக இருக்கிறதுனால ஓகே. சம்டைம்ஸ் இந்த ஒருத்தரால் அதை பார்க்க முடியலன்னா அங்கேயே 10 பேரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பொறுப்பை 10 பேருக்கு பிரித்து கொடுத்தா அது ஜாயிண்ட் ஆடிட். ஓகே, ஒரு கம்பெனியோட எல்லா சப்சிடியோட ரிப்போர்ட்டையும் வாங்கி அதை சிஎஃப்எஸ்குள்ளே பொறுத்துறதுனால என்டையர் சிஎஃப்எஸோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னா ஐ எம் கால்ட் அஸ் த குரூப் ஆடிட்டர். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு குரூப் ஆடிட் அண்ட் ஜாயிண்ட் ஆடிட்டோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்டென்சிவாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆடிட், குரூப் ஆடிட்டை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட I'll explain it to you. Thank you so much. If you want to attend our full classes on CA Intermediate or CA Final Auditing, டெஃபினட்டாக உங்களுக்கு batches are open. ஆன்லைன் லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் மீ. நான் என்னோட நம்பருக்கு கீழே வந்து பிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.